இவர்கள் ஒரு கலா ரசனையுடையவர்கள். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப ரொமான்டிக்கான ஆட்கள். கலை இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பா வரும். இந்த கலா ரசனைங்கிறது இவங்களுடைய இன்பில்டு நேச்சர். ஈக்களோடு போராட அல்ல. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு எல்லாம் காலம் இறகு தந்தது பெரிய பறவைகளோடு போராட. அடம் பிடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. சரி பரவாயில்ல, அவர் பண்றதுனா பண்ணட்டும் விட்டு கொடுத்துருவீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், துலாம் ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் 2025 புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? இந்த புத்தாண்டு தொடங்கி பொங்கல் வந்தாச்சு. சோ துலாம் ராசிக்கார பெண்கள் எல்லாம் பொதுவாகவே எப்படின்னா இவர்கள் ஒரு கலா ரசனையுடையவர்கள். ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப ரொமான்டிக்கான ஆட்கள். இந்த ரொமான்டிக் அப்படிங்கிறது என்ன வகையில சொல்றேன்னா, எதையுமே ஒரு கலை நேர்த்தியாக விரும்புபவர்கள். ஒரு ஸ்கிரீன் கர்டன், ஒரு ஜன்னல் கர்டன், ஒரு சோஃபா மேல விரிக்கிற விரிப்பு, ஒரு சேரு, நீங்க எது பண்ணாலும் சரி அதுல ஒரு கலை இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. கலை இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பா வரும். இந்த கலா ரசனைங்கிறது இவங்களுடைய இன்பில்டு நேச்சர். ஸோ இவர்களுக்கு, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு குயிலை கசாப்பு கடையில் கருக்கி விட்டு விட்டார்கள். நான் முட்டையிடும் கோடி அல்ல, வருடமெல்லாம் பாட்டு பாடும் குயில். நிறைய பேருக்கு நாம் குயில் என்பதே மறந்து விடுகிறது. துலாம் ராசிக்கார பெண்கள் எல்லாம் குயில்கள். நீங்கள் அதை மறந்து சராசரி கோழிகளோடு காலம் உங்களுக்கு இறகு தந்தது ஈக்களோடு போராட அல்ல. துலாம் ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் காலம் இறகு தந்தது பெரிய பறவைகளோடு போராட. ஆனால் அது சொல்லுவாங்க, இந்த கருவாட்டு சந்தையில பூ விற்க, ஒரு ரோஜா விற்க தெரிந்தவர் நீங்கள். எல்லோரும் சந்தையிலே பூ விற்கும் போது ஒரு சந்தையையே சம்பாதித்தவர் நீங்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு, அது கலக்குறீங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 3 கிரக பயிற்சிகள் என்ன தரும்? ஃபர்ஸ்ட் விஷயம், சனி பயிற்சி. சனி எங்க வரார்? 6ஆம் இடத்திற்கு வரார். 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகிறார். 6ங்கிறது என்ன? ரண, ருண, ரோக, சத்ருஸ்தானம். இது ஒண்ணுதான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நிறைய துளாராசி பெண்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நான் இங்க போனோம், நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். நிறைய பேர் கனவுகளை பெரிதாக காணுங்கள். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் யுவர் ட்ரீம்ஸ். டோன்ட் காம்ப்ரமைஸ். நிறைய துலாம் ராசிக்கார பெண்கள் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. சார் என்னை டீம் லீடராக கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ அசோசியேட் மெம்பராக இருக்க சொல்கிறாங்க. அது ஒரு அசோசியேட் மெம்பர் வேணாம், ஆட்டுக்குட்டி மெம்பர் வேணாம், டீம் லீடர்னு சொன்னல, டீம் லீடர் கூட. பதவிகளை அடம்பிடித்து கேட்டு பெற வேண்டும். அடம்பிடிக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. தம்பி காயம்ட்டு இப்போ கூட சொன்னேன், ஒரு விஷயத்தை துவங்குதல் எழுது. துவங்கினதுக்கு அப்புறம் அடம் பிடிச்சி நான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சி பண்ண தெரியணும். நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கணும். அந்த அடம் பிடிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. சரி பரவாயில்ல, அவர் பண்றதுனா பண்ணட்டும் விட்டு கொடுத்துருவீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணணும்? நான் தான் பண்ணுவேன். சில விஷயத்துல இதுக்கு பேர் பொசசிவ் டுசசிவ்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேர் தான் கிவ் அப்ங்கிறது. நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். நீங்க ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வெற்றியை விட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ 6ஆம் இடத்துல உங்களுக்கான பணி, உங்களுக்கான ப்ரமோஷன், உங்களுக்கான தகுதி, உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது நெவர் கிவ் அப். பக்கத்தில் இருக்கிற ஞானசேகரன் பாவம் 12 வருஷமா சர்வீஸ் பண்றாரு, அவரு தான் ஒன்று வேணா எடுத்துட்டு போட்டோம். நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். நோ நோ நோ. ஞானசேகரன் கதையை ஞானசேகர் பார்த்துப்பார், உங்க கதையை நீங்க பாருங்க. சரியா? துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய மைனஸே என்னன்னா காம்ப்ரமைசிங். இந்த காம்ப்ரமைசிங் குணம் உங்களுக்கு இருக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவார். அதே நேரத்தில் சத்துருக்களை உண்டாக்கி விடுவார். கொசிப்ஸ், அவதூறு பேச்சுக்கள் போன்றவற்றை உண்டாக்கி தருவார். உங்களை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, அதை பண்ணிருக்கூடாது, இதை பண்ணிருக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. சார் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எதுனா மேடம், சார்னே வருது மேடம், உலகத்திலேயே பெரிய கஷ்டம் எதுனா இந்த முட்டாப்பையில ஹேண்டில் பண்றது, இந்த அவதூறு பேசுறவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நேருக்கு நேர் 1000 மானமுள்ள 1000 பேருடன் போரிடலாம், தந்தை சொல்லியிருந்தார். மானமற்ற ஒருவருடன் போரிட முடியாது. அந்த மாதிரி
சில பேர் போட்டு கொடுக்கறதுக்குனே கம்பெனிக்கு வர்றவன போய் என்ன செய்யறது? இவன் வேலையே உங்களை ஃபாலோ பண்றதுதான். ஏடா உனக்கு வேற வேலையே இல்லையாடா, என்னை பத்தி சொல்றதே தான் உனக்கு வேலையாடா, நிறைய பேர் இருக்கான். ஸோ அதை நீங்க திறம்பட மேனேஜ் பண்ணணும். நிர்வாக திறமை இங்கதான் உதைக்குது. ஏன்னா துலாம் ராசிக்கார பெண்களுக்கு 11 கூடிய சூரியன் பாதகாதிபதியாகி விடுகிறார். சூரியனே பாதகாதிபதி ஆகி விடுவதால் நிர்வாக திறமை இருக்காது. படாப்பட் எடுத்தோன்னா கோவம், டென்ஷன், போனா அந்த எண்டு இல்லை இந்த எண்டு, உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். உங்களால உங்க டென்ஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த டென்ஷன் தான் பெரிய ப்ராப்ளம். இந்த டென்ஷன் ஆகாம இருங்க. யாரெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் டென்ஷன் ஆகுறீங்களோ, மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்கில்ஸை இழக்கிறீங்களோ, லீடர்ஷிப் இழக்கிறீங்களோ, ஏக்கத்துவா மாட்டி. ஸோ ரைட்டு. அடுத்து குரு எங்க வர்றார்? அடாடா குரு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். அடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும். அந்த மாதிரி இந்த ஏப்ரல் போய் மேக்கு வந்தா துலாம் ராசிக்கார பெண்களுக்கு டாப்ல வரும். டாப்ல குரு 9ஆம் வீட்டிற்கு வருவது ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருனா. சோ 9ஆம் வீட்டில் குரு வரும் பெண்கள் எல்லாம் தங்கம் தங்கம் வாங்க, துலாம் ராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி உடம்பெல்லாம் தங்கம். என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம். என்னென்ன ஆசைப்பட, காசு, பணம், துட்டு, மண்ணி. உலகத்திலே பெரிய சந்தோஷம் எதுனா, ஒரு ஒரு இதுல சொல்லியிருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள், ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, என்ன மேக்கப் போட விடல, காசு இல்லை, நடந்தே போடான்ட்டாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இதே இடத்துல ஃபாரின் காரோட வந்து இறங்கி பண்ணலன்னா நான் ரஜினிகாந்த் இல்லடா முடிவு பண்ணேன் அப்படின்னு. அந்த மாதிரி வீர சபதத்தை நிறைவேற்ற போறீங்க. எந்த ஊர்ல உங்களை வந்து பொழைக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே ஊர்ல நீங்க வந்து பொழைச்சு நின்று கெத்து காட்டுவீங்க. அந்த காரை ஹாரன் அடிச்சு காட்டுவீங்க. ஏய் என்னப்பா, என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் கெத்து, மாஸ். இந்த மாசமே ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து அதுக்கான வைப்ஸ் எல்லாம். மே மாதத்திற்கு பிறகு துலாம் ராசிக்கார பெண்கள் கார்ல போனா அது கம்மி, கார் கிடைக்கும். 9ஆம் இடத்துக்கு குரு என்னென்ன தரார்? வீடு, வண்டி, வாசல், வாகனம், மரியாதை, கௌரவம், அத்தனையும் தரார். 9ஆம் வீட்டு குரு. அடுத்ததாக வருபவர் ராகு. இந்த ராகு எங்க இருக்கிறார்னா 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார்னா அதிகப்படியான சொத்துக்களை தருகிறார். நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள். எங்க தாத்தா பாட்டி, ராகுனாலே பாட்டனார் பாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. பாட்டனார் சொத்து ஒன்று இருக்கு, வராம இருக்கு, அதெல்லாம் வர வைக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு அந்த இடத்துக்குரிய லே அவுட் மாதிரி வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், இந்த கவர்மெண்ட் காரியங்கள்லாம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. பண்ணி அந்த லேண்டை உங்களோட ஆக்குவீங்க. பெண் உரிமை, பெண் சொத்து. திரும்பவும் சொல்றேன், எங்க அண்ணன் இருக்காரு, அவர் வந்து பாத்தியதை அவர் தான் அனுபவ இதா வந்து பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து கேட்டா அண்ணா தப்பா நினைச்சுக்குவாரு, அண்ணா தப்பா நினைச்சிட்டு போறாரு. அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய உரிமை உங்களுக்கு வரணும். உங்க அப்பா சம்பாதிச்சது உங்களுக்கு வரணும், உங்க தாத்தா சம்பாதிச்சது உங்களுக்கு வரணும். இதுல உறுதியா இருங்க. யாரும் யாருக்கும் தானம் பண்ண வேண்டாம், யாரும் யாருக்கும் தேவையில்லாம கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்தா போதும். அதை நீங்கள் நெவர் கிவ் அப், கொடுக்காதீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், துலாம் ராசிக்கார பெண்கள் எல்லாம் இந்த வருடம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா இருக்க போறீங்க. என்ன சாமியை நாங்க கும்பிடலாம், ஒரே ஒரு பிரச்சனை, 6ஆம் வீட்டு சனி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாருங்கிறதுனால ஐயப்பனையும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஒரு ஆஞ்சநேயரை எடுத்துட்டு வந்து நல்ல கைகூப்பி ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயரை காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது காலில் ஒரு வீடு, சாயந்தரம் ஒரு வீடு வழிபடலாம். அல்லது காலையில் டைம் இல்லாதவங்க காலையில் மட்டுமாவது சந்தனம் கரைச்சி வச்சு ஆஞ்சநேயரோட தலை, கிரீடம், நெத்தி, மூக்கு, கழுத்து, மார்பு, வால் வரைக்கும் வரிசையா வைங்க. பொட்டு, வால் வரைக்கும் வரிசையா பொட்டு வைங்க. பொட்டு வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, அது ஆஞ்சநேயரை வணங்குங்க. இந்த குரங்குக்கு தன்னை அலங்காரம் பண்ணா ரொம்ப பிடிக்குமா, தன்னை அலங்காரம் பண்ணா குரங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க வந்து அதை வழிபட ஆரம்பிங்க. இந்த ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சு வழிபடுங்க. பொட்டு வச்சு வழிபட்டீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய கிருப்பை கிடைக்கும். நீங்கள் போக வேண்டிய எதை தொட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய நம்பர் 3ஆம் தேதிகளில் தொடங்க, புதன்கிழமைகளில் தொடங்குங்கள். போக வேண்டிய திசை வடக்கு. எதா இருந்தாலும் வடக்கு திசையில அமர்ந்து எந்த காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது வாங்கிக் கொள்ளுங்கள். ஸோ துலாம் ராசிக்காரர் பெண்கள் எல்லாம் இவ்வருடம் சிறக்க போகிறீர்கள், மகிழ்ந்து இருக்க போகிறீர்கள், ஹாப்பி. ஸோ தொடர்ந்து
நிறைய பலன்கள் கேட்கணும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் பங்கு கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சொல்லி அதை தீர்த்துக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.